ஆரம்பிப்பார்கள் அல்லது ஜன்னலுக்கு வெளியே வேடிக்கை பார்ப்பார்கள். பேருந்துக்கு தான் செல்லும் வழியில் உள்ள ஒவ்வொன்றையும் நன்றாக தெரியும். ஒவ்வொரு சிறு சரளை கல்லையும், சாலையின் இரு பக்கத்திலும் உள்ள ஒவ்வொரு மரத்தையும், தன் பயணிகளையும் அதற்கு நன்றாக தெரியும். ஒரு பேருந்து நிறுத்தத்தில் ஒரு சடை நாய் வேலையிலிருந்து வீடு திரும்பும் தன் எஜமானனுக்காக காத்திருக்கும். பேருந்து தினமும் அந்த நாயை சந்திக்கும். ஒவ்வொரு மாலையிலும் அந்த நிறுத்தத்தை நெருங்கும் போது பேருந்து பூம் பூம் என்று ஒலி எழுப்பும். பதிலுக்கு அந்த நாய் குரைக்கும். இவ்வாறுதான் பேருந்தும் நாயும் ஒன்றுக்கொன்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளும். ஒரு நாள் மாலை நாயின் எஜமானனை பேருந்து கொண்டு வந்து இறக்கவில்லை. அவ்வாறே மறுநாளும் கொண்டு வரவில்லை. ஆயினும் நாய் மட்டும் அந்த பேருந்து நிறுத்தத்திற்கு தவறாமல் வந்து கொண்டே இருந்தது. இப்போது அது மகிழ்ச்சியுடன் குறைக்கவில்லை, மாறாக கவலையுடன் சினுங்கியது.